வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் அலகு பயிற்சி 7இல் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம். ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம் என கேட்கப்பட்டிருக்கு. அரைக்கோள வடிவத்தின் ஆரம் எழுதிக்கலாம். அரைக்கோள வடிவம் ஆரம் ஆரின் மதிப்பானது 1.75 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. தொட்டியின் மொத்த கன அளவையும் கணக்கிடலாம். தொட்டியின் அரைக்கோள வடிவ தொட்டியின் கன அளவு, அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr கியூபு கன அலகுகள். 2/3 பெருக்கல் பைக்கு 22/7 ஆர் கியூபு. 3 முறை ஆரின் மதிப்பு எழுதலாம். 1.75 பெருக்கல் 1.75 பெருக்கல் 1.75 4 7 0.17 2 14 மீதி 3 7 35. மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதுகிறோம். 2 பெருக்கல் 22 பெருக்கல் 0.25 பெருக்கல் 1.75 பெருக்கல் 1.75 டிவைடட் பை 3. அனைத்து மதிப்புகளையும் நியூமரேட்டரில் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது 33.6875 பை 3. 3ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 11 3 33, 6ல் 2 முறை, 8ல் 2 முறை, மீதி 2 9 3 27, 1 3 3. இப்போ 11 புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதணும்னா போதும். அப்போ 2 3 கன மீட்டர்னு கிடைக்குது கன அளவானது. லிட்டருக்கு இந்த மதிப்பை மாத்திரம் அப்படின்னா 11.23 பெருக்கல் ஒரு கன மீட்டர் என்பது 1000 லிட்டருக்கு சமம். அப்போ 1000ஆல் பெருக்கிக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். இன்னும் ஒரு நம்பருக்கு அடுத்து 0 போட்டுக்கலாம். அப்போ 11 2 3 0 லிட்டர். கணக்கிட வேண்டியது என்ன? தொட்டி முழுவதும் காலியாக எடுத்துக்கொள்ளும் நேரம். தொட்டியின் கன அளவாக கிடச்சிருக்கிறது அதாவது கெப்பாசிட்டி எவ்வளோனா 11,230 லிட்டர்னு கிடச்சிருக்குது. ஒரு நிமிடத்திற்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவானது 7ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 7ஆல் நம்ம என்ன செய்யலாம்? வகுத்துக்கலாம். 1 லிட்டருக்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவானது ஒரு வினாடிக்கு வெளியேற்றப்படுவது 7 லிட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்த கொள்ளளவை 7ஆல் வகுக்கிறோம். தொட்டி முழுவதும் காலியாக எடுத்துக்கொள்ளும் நேரம் 230 டிவைடட் பை 7. 7ஆல் கேன்சல் பண்ணுறப்ப மதிப்பானது 11ல் 1 6 6 1 7 7 மீதி 4 42 42ல் 6 7 42 3 வகுப்படாது 0 போட்டுக்கிறோம். 30ல் 4 7 28 புள்ளி மீதி 2 0 20 20ல் 2 7 14 மீதி 6 60ல் 8 7 56. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதியிருக்கிறோம். 1604.28. கணக்கிட வேண்டியது வினாடியில் கேட்கல, நிமிடத்தில் கேட்டிருக்கிறாங்க மதிப்பை. ஸோ அப்போ நிமிடத்தில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 60ஆல் இந்த மதிப்பை வகுத்துக்கலாம். இது வினாடியில் இருக்குது. வினாடிகள் நிமிடத்திற்கு மாத்திரப்ப பை 60 1604.28 டிவைடட் பை 60. 60ஆல் வகுக்கிறப்ப வினாடியானது நிமிடத்திற்கு மாறுபடுது. கேன்சல் பண்ணுறப்ப மதிப்பு 26.73 நிமிடம். ஹோல் நம்பராக இதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து ஒரு 7ன்னு இருக்கிறதுனால முதல் எண்ணோட 1 கூட்டுறப்ப 27 நிமிடம். கணக்கிட்டது சரியானது கிடையாது, அதாவது சரியான மதிப்பு கிடையாது, தோராய மதிப்பு தான். அப்போ தோராயமாக அப்படின்னு கொடுத்துக்கலாம். தோராயமாக 27 நிமிடங்களில் தொட்டியானது முழுவதுமாக காலியாகும். தேங்க்யூ.